ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரீசெண்டா இந்த கேரளா மாநிலத்திலேருந்து கழிவுகளை எடுத்துட்டு வந்து கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்க பகுதிகளில் எடுத்துட்டு வந்து குப்பைகளை கொட்டுறது, கன்னியாகுமரியில பக்கத்துல இருக்க பகுதிகள் எல்லாம் குப்பையை கொட்டுறது, இந்த மருத்துவ கழிவுகள் எல்லாமே வந்து கேரளா மாநில அரசு வந்து கொட்டிட்டு இருந்தது. இதை தமிழ்நாடு அரசு கண்டிக்கவே இல்லை. ஆனா நமது தலைவர் வந்து என்ன பண்ணாருன்னா, ஒரே ஒரு பிரஸ் மீட்ல தான் சொன்னாரு, நீங்க எடுத்துட்டு வரல அப்படின்னா, நீங்க எடுத்துட்டு போல அப்படின்னா நாங்களே டெய்லி வண்டி எடுத்துட்டு வந்து உங்க மாநிலத்துல குப்பையை கொட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உடனே அந்த குப்பை எங்க இருக்குன்னே தெரியல, டக் 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 டக்னு எடுத்துட்டு போயிட்டாங்க. இதுதான் அவரோட பவர். உண்மையாவே தமிழ்நாட்டில் பாஜகவை வலிமைப்படுத்தியவர் அவர் மட்டும்தான். நீங்க எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கலாம், நான் வந்து யாரையும் குற்றம் சொல்லல. ஆனால் நல்லதைகளை செய்தால் நல்ல மக்களிடம் நல்ல பேரை பெறுவீர்கள், நல்ல தலைவராக மக்கள் மனதில் போய் உள்ள உட்காருவீங்க ஆழமா. அந்த ஆழத்தை பதிவு செய்தவர் தலைவர் அண்ணாமலை அவர்கள். இதை தான் நான் இன்னைக்கு பதிவு செய்யணும்னு இருக்கேன். தினமும் நான் இந்த மாதிரி ஒரு நல்ல செய்திகளை உங்ககிட்ட நான் வழங்கிட்டே இருப்பேன். நன்றி.